கிருஷ்ணரின் இந்த உபதேசம் நமக்கு பல சூழல்களிலும் பொருந்தும். ஒரு சமயம் கிருஷ்ணர், அவரது சகோதரர் பலராமர், அர்ஜுனன் 3 பேரும் ஒரு அடர்ந்த வனத்தின் வழியாக சென்றனர். இரவாகிவிட்டது. மூவரும் ஓரிடத்தில் தங்கிவிட்டு விடிந்ததும் செல்லலாம் என்று எண்ணினர். வனத்தில் துஷ்ட மிருகங்கள் இருக்கும் என்பதால் 3 பேரும் ஒரு சேர தூங்கக்கூடாது என்றும் இரவில் ஒவ்வொருவராக காவலுக்கு இருக்க வேண்டும் என்றும் முடிவு செய்தனர். அதன்படி கிருஷ்ண பகவானும் பலராமரும் தூங்கச் செல்ல அர்ஜுனன் காவல் இருந்தான். அப்போது திடீரென புகை மண்டலம் சூழ்ந்தது. அதிலிருந்து ஒரு பயங்கர உருவம் வெளிப்பட்டது. அகன்ற நாசியும் தூக்கிய பற்களும் முட்டை கண்களுமாக இருந்தது அந்த உருவம். மரத்தடியில் இருவர் தூங்குவதையும் ஒருவன் காவல் இருப்பதையும் கண்ட அவ்வுருவம் தூங்கும் இருவரின் அருகில் சென்றது. அதை கண்ட அர்ஜுனன் கோபத்துடன் அதை தடுத்தான். அப்போது அந்த உருவம் அவ்விருவரையும் தான் கொல்லப் போவதாகவும் அதற்கு அர்ஜுனன் துணை செய்ய வேண்டும் என்று கேட்டது. அதை கேட்டு கோபம் கொண்டு அவ்வுருவத்தை தாக்கினான். அர்ஜுனனின் கோபம் அதிகமாக அந்த உருவத்தின் பலமும் அதன் வடிவமும் பெரிதாகிக் கொண்டே போனது. அர்ஜுனன் ஆக்ரோசத்தோடு அதனுடன் போரிட அது பூதகாரமாய் விளங்கியது. அர்ஜுனனை பலமாக தாக்கிவிட்டு அது மறைந்து விட்டது. 2ஆம் ஜாமம் தொடங்கவும் பலராமரை எழுப்பிவிட்டு அர்ஜுனன் தூங்கச் சென்றான். பலராமர் காவல் இருந்தார். அப்போது மீண்டும் அதே உருவம் அங்கே தோன்றி அர்ஜுனனிடம் கூறியது போல் பலராமரிடமும் கூறியது. அதை கேட்டு கோபம் கொண்ட பலராமர் அதனுடன் சண்டையிட்டார். அந்த உருவம் அடிபணிவதாய் இல்லை. பலராமரின் கோபம் அதிகமாக அந்த உருவத்தின் பலமும் அதன் வடிவமும் பெரிதானது. அதன் பின் பலராமரையும் பலமாக தாக்கிவிட்டு அந்த உருவம் மறைந்துவிட்டது. 3ஆம் ஜாமம் தொடங்கவும் பலராமர் கிருஷ்ண பகவானை காவலுக்கு எழுப்பிவிட்டு படுக்கச் சென்றார். அப்போதும் அதே பொல்லாத உருவம் தோன்றியது. அதை பார்த்த கிருஷ்ணர் கடகடவென சிரித்தார். ஏன் சிரிக்கிறாய் என்றது அந்த உருவம். உனது தூக்கிய பற்களும் அழகான முட்டை கண்களையும் கண்டுதான் என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை என்றார். அவர் தன்னை கேலி செய்வதைக் கண்டு ஆக்ரோசத்துடன் அது சண்டை போட்டது. கிருஷ்ணரோ புன்னகையை மாற்றாமலே சண்டை போட்டார். கிருஷ்ண பகவான் சிரிக்க சிரிக்க அந்த உருவத்தின் பலமும் அதன் வடிவமும் குறைந்து கொண்டே வந்தது. கடைசியில் அந்த உருவம் சின்னஞ்சிறு புழுவாக மாறி தரையில் நெளிந்தது. கிருஷ்ண பகவான் அந்த புழுவை எடுத்து ஒரு துணியில் முடித்து வைத்தார். பொழுது விடிந்தது. பலராமரும் அர்ஜுனனும் எழுந்தனர். இருவரும் இரவில் ஒரு பயங்கர உருவம் வந்ததும் அவர்களை தாக்கியதும் அந்த உருவம் வளர்ந்து பெரிதாகியதும் பற்றி பேசினர். அப்போது கிருஷ்ண பகவான் துணியில் முடிந்திருந்த புழுவை காட்டி, நீங்கள் இருவரும் சண்டை போட்ட உருவம் இதுதான். நீங்கள் அதனுடன் சண்டை போடும்போது கடுமையாக கோபப்பட்டீர்கள். உங்களுடைய கோபம் அதிகரிக்க அதன் பலமும் வடிவமும் அதிகரித்தது. நான் சிரித்து கொண்டே சண்டை போட்டதால் இதன் பலமும் வடிவமும் குறைந்து கொண்டே வந்து புழுவாக மாறிவிட்டது. வம்பு சண்டைக்கு வருபவனை விட்டு புன்னகையோடு வெளியேறிவிட்டால் அவன் புழுவுக்கு சமமாகி விடுவான். கோபத்தை குறைப்பவனே ஞானி என்றார். கிருஷ்ண பகவானின் இந்த உபதேசம் நமக்கும் பல சூழல்களிலும் பொருந்தும். பல விஷயங்களுக்கு நாம் எதிர்வினை எதுவும் செய்யாமல் இருந்தாலே அந்த விஷயம் பிரச்சனையாகாமல் பிசுபிசுத்து புழு போல ஒன்றுமில்லாமல் போய்விடும். முயன்றுதான் பார்ப்போமே. இந்த அற்புதமான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.